கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 18 35வது வார்த்தை. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த ஒரே வசனத்தில் 3 வார்த்தை உம்முடைய 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 என்று 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதனுடைய அழுத்தத்தை பாருங்களேன். தாவீது அனுபவித்து எழுதுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவரே. அப்போ வேறொரு விதங்களில் எனக்கு ரட்சிப்பு கேடகம் அல்ல, உம்முடையதை எனக்கு தந்தீர். அதே போல் சொல்கிறாரு, உம்முடைய வலதுகரம் என்று சொல்கிறார். அந்த வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று. அப்போது தேவன் அவருடைய வாழ்விலே அவருக்கு கொடுத்த உயர்வை, மேன்மையை எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் நாம் தியானிக்கிற போது அவர் தன்னுடைய தெய்வத்தை அவ்வளவு ருசிச்சிருக்கிறார் வாழ்க்கையில். அந்த அந்த ருசியில் தான் அப்படி சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று. இன்றைக்கு நானும் நீங்களும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவருடையது தான். அவர் கொடுத்த ரட்சிப்பு. அவர் சொந்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி தன்னுடைய சொந்த சரீரத்தில் எல்லா காயங்களையும் ஏற்று அவர் தம்முடைய நீதியின் பாதையில் உங்களை என்னையும் ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறாராம். நமக்கு வேறு எந்த விதத்திலும் ஜெயம் கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து நேரடியான ஒரு வெற்றியை சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து நேரடியாக நானும் நீங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட உங்களை தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்கு அவர் தம்முடைய கரத்தை தான் நீட்டி நம்மை தாங்குகிறாராம். பாருங்களேன், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உங்களை என்னையும் இந்த உலகத்தின் எந்த சக்தி வந்து பறித்து கொள்ள முடியும்? முடியவே முடியாது. அதே போல் அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்குமா? அப்போது தம்முடைய கரத்தினால் தாங்குகிற தெய்வம் தம்முடைய காருண்யத்தினால் நம்மளை பெரியவனாக்குகிறாராம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்கள் குன்றி போவதில்லை, கூனி குறுகி போவதில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் தோற்று போவது இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் சாத்தானுடைய பிடியில் இருக்க போவது இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. நானும் நீங்களும் பெரியவனாவது ஆவிக்குரிய வாழ்வில், நீங்கள் கையெடுத்து செய்கிற தொழிலில், படிப்பில், வியாபாரத்தில், எந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இருக்கின்ற இடத்துல பெரியவனாவது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு உயர்வு. பெரியவன் ஆகாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை பெரியவனாக்கியே தீர்வார். எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்னால் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரே. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தெய்வ ஜனமே, நாம் பெற்றிருக்கிற எல்லா உயர்வுகளும் மேன்மையும் அவரிடத்திலிருந்து நேரடியாகவே நாம் பெற்றிருக்கிறபடியினால் இன்றைக்கு காண்கின்ற எந்த கஷ்டங்களும், நஷ்டங்களும், தோல்விகளும், அவமானங்களும் நிலையானதல்ல. அவை அதிவிரைவில் நம்மை விட்டு விலகி போகும். கர்த்தர் நமக்குன்னு முன்குறித்து வச்சிருக்கிற பல நன்மைகள் நம்மிடத்தில் வந்து சேரும். நாம் மேன்மக்கள், சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே இரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்ட நீங்களும் நானும் உயர்வடைவோம், மேன்மை அடைவோம். எல்லா விதமான இன்றைய சிக்கல்கள் சுக்கு நூறாக போகும், சுட்டெரிக்கப்படும். நாம் அதிகமான ஜெயம் பெறுவது அதிகமான நிச்சயம். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், முன்னோக்கி போவோம். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஆகவே எழும்புவோம், உற்சாகமாக எழும்புவோம், பிரகாசிப்போம். நாம் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். எழும்புவோம். நன்மையின் கிருபை நம் வாழ்வில் தொடர்வதாக. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் கேடத்துக்காக, உம்முடைய வலதுகரத்தினால் எங்களை தாங்குவதற்காக, உம்முடைய காருண்யம்
எங்களை பெரியவனாக்குவதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் கத்தர் வைத்திருக்கிற எல்லாவித ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. மனதார ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றியின் நாளாய் அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.